அதில் பிரியப்படுகிறேன். எதில் என்றால் வேதத்தின் மேல், வேதத்தில் உள்ள வார்த்தை மேல. அந்த வார்த்தையை படிக்க படிக்க என் வாழ்க்கை மாறுது. ஆண்டவரே, நான் அதன் மேல பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார். இன்னொரு இடத்துல வேதத்தின் ரகசியத்தை அறிகிற என் கண்களுக்கு வெளிச்சத்தை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்கிறார். இன்னொரு இடத்துல அழகாக சொல்கிறார், இரவும் பகலும் அதன் மேல பிரிய வைத்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறார். வேதத்தின் மேல பிரிய வைக்கணும். டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. உலகப்புறமான காரியத்துல இருக்க நேரம் இருக்குது. போன் நோண்ட டைம் இருக்குது. ஃபங்க்ஷனுக்கு டிப்டாப்பா ட்ரெஸ் போட டைம் இருக்குது. மேக்கப் போட டைம் இருக்குது. ஆனால் வேதத்தின் மேல் பிரியம் வைத்து அதை படிக்கவும் அதை தியானிக்கவும் டைம் இல்லை. தியானிக்கிறது என்றால் நம்ம ஒரு சில காரியங்களை குறித்து நினைச்சுட்டே இருப்போம் பாருங்க, கவலைப்படுவோம் பாருங்க. அதுதான் தியானம். அது கவலைப்படவும் பாருங்க. அதே மாதிரி வேதத்தை குறித்து நினைச்சுட்டே இருக்கேன், அது எப்படி சொல்லிருக்கோம், இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கிறேன். அதுதான் தியானம். அது மேல பிரிய வச்சு படுக்கும் போது அதை நினைக்கணும், எந்திக்கும் போது நினைக்கணும், வேலை செய்யும் போது நினைக்கணும். அதன் மேல பிரிய வைக்கும் பொழுது தேவன் உன் மேல பிரியப்படுவார். நீதான் பாக்கியவான். இன்னைக்கு வேதத்தின் மேல பிரிய வைக்க யாருமே இல்லை. அதை விட்டு தேவையில்லாத கிரியைகள் மேல பிரிய வைக்கிறோம். அதிகமாக போன், அதிகமான காரியங்கள், வேற சில காரியங்களுக்கு, உலகமான காரியங்களுக்கு பிரிய வைக்கிறோம். ஆனால் வேதத்தின் மேல பிரிய வைக்கும் பொழுது அது உனக்கு ஆதாரமாக நல்ல மருந்தாக இருக்கும். காயங்களை, இருதயத்தின் காயங்களை ஆற்றக்கூடிய மருந்தாக வேதம், பரிசுத்த வேதம் உனக்கு மாறும். அதனால் வேதத்தின் மேல் பிரியம் வைத்து இரவும் பகலும் அதன் மேல தியானிக்கும் பொழுது, அந்த தியானிக்கும் பொழுது நீ பாக்கியவானாக